இந்த இடம் திருவிக நகர் கால்பந்து மைதானம். ஒரு 5 முறை சுற்றி வந்தேன். அதாவது 1.5 கிலோமீட்டர் சுற்றி வந்த பிறகு மேற்கொண்டு தொடரும் வேறு பாதை வழியாக ஒரு காணொளியை செய்துவிட்டு போவதற்காகத்தான் இந்த இடம் நான் நிற்கிறேன். தற்பொழுது காலநிலை டெம்பரேச்சர் என்னவென்றால் 29 டிகிரி. அது எப்படி இருக்குது என்றால், நமக்கு இந்த ஊட்டி கொடைக்கானல் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த டெம்பரேச்சர் தற்பொழுது சென்னையில் இருக்கிறது. குளிராக இருக்கிறது. பலர் மஃப்ளர் எல்லாம் போட்டுக்கொண்டு அவர்கள் நடைப்பயிற்சி செய்கிறார்கள். குளிராகத்தான் இருக்கிறது, ஆனால் மிதமாகவே இருக்கிறது. 29 டிகிரி தாங்கக்கூடிய டெம்பரேச்சர் தான். இந்த ஐந்தாம் நூற்றாண்டு 5th BC என்று சொல்வார்கள். அதாவது 2500 அந்த காலகட்டத்தில்தான் பௌத்தமும் சமணமும் ஒரு சிறந்த சமயமாக இருந்தது. பௌத்தம் கிழக்கு ஆசியாவில் பரவியது. சமணம் இந்தியாவில் முழுவதும் பரவியது. அதிகமாக தென்னாட்டில்தான் அவர்கள் ஊடுருவி வந்தார்கள் சமணர்கள். இன்று அவர்கள் கட்டிய கோயில்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது. அஜந்தா, எல்லோரா, அந்த எல்லோரா குகைகளில் பல குகைகள் அவர் நிர்மாணித்தது தான். அதாவது குடைந்து, மலையை குடைந்து அவர்கள் அந்த கோயிலை கட்டினார்கள். அதில் அந்த மகாவீரர் மற்ற சிற்பங்களும் அதில் இருக்கும். நான் சென்று வந்துள்ளேன். இதையெல்லாம் சமண மதத்தின் சிறப்பு. அகிம்சை தான் முக்கியமானது. கடவுள் இல்லை என்ற நம்பிக்கை. கடவுள் இல்லவே இல்லை. பௌத்தமும் சமணமும் கடவுள் இருப்பதாக சொல்லவில்லை. இந்த 1ஆம் நூற்றாண்டிலிருந்து 3ஆம் நூற்றாண்டிற்கு வரை அது இருண்ட காலம் என்று சொல்வார்கள். ஏன் அதை இருண்ட காலம் என்பார்கள் என்றால், இந்த பௌத்தமும் சமணமும் அழியத் தொடங்கியது. அதுதான் 7ஆம் நூற்றாண்டில் அது வளர்ச்சி அடைந்தது. இது அழிந்துவிட்டது. இந்த முன்னுரை தான். இதற்கு பிறகு மேலும் ஒரு காணொளி தொடரும். அதை எதை பற்றி என்றால், திருக்கழுக்குன்றம் மற்றும் கழுகுமலை, இதெல்லாம் சமணர்கள் பற்றிய தகவல் இருக்கிறது. அந்த காணொளியையும் நீங்கள் பார்க்கலாம் என்று சொல்லி, இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே.